ஒரு அருமையான கேள்வி. தொடர் மழையும் பெரு வெள்ளமும், தொடர் மழையின் பின்னால் ஏற்படுகின்ற பெருவெள்ளம் அல்லது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 அடி 3 அடி மழை பெஞ்சிடும். சென்னை மாநகரங்கிற அளவில் பார்க்கும்போது 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள தண்ணீர். 90% இடங்கள் வந்து வெறும் கட்டடங்களினுடைய மேற்கூரை காங்கிரீட் தளம், சாலைகள், இங்கே பெய்கிற தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏரி பள்ளமாக இருக்கும், பள்ளத்திலேயே வீடு கட்டியிருப்பாங்க, ஏரி கரையில் கட்டியிருப்பாங்க, திருநீற்று மலையில் கட்டியிருப்பாங்க, அங்கங்கே அப்படியே வீட்டை கட்டியிருப்பாங்க. இந்த பெய்கிற நீரெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறும். இதில் அரசியல்வாதிகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரிகளால். அவங்க என்ன பாக்கெட்டில் எழுந்து போக முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு பெரிய சிக்கலில் நம்ம பூமியினுடைய இயற்கை அமைப்பை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போகிறோம். இன்னமும் கட்டடங்களுக்கு பக்கத்தில் ஆழ்துளை கிணறு, போர்வெல் போட்டு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். 40-50 வருஷமா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பூமி வந்து ஒரு நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பா இருந்திருக்கு. யாரும் மழை பெஞ்சு தண்ணியை குடிக்கிறதே இல்லை. பூமி குடிச்சிய தண்ணீரை தான் பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம்.